Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டீ போடுற நேரத்துல அட்டகாசமா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வீட்ல அருமையா செஞ்சிடலாங்க. முக்கியமான 2 பொருள் மட்டும் இருந்தா போதுங்க. டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இந்த பொட்டுக்கடலை வாசனையோட இந்த கட்லெட் ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? மேல் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. 2 பக்கமும் நடுவில் நல்லா சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்களை போய் பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்துருக்கேங்க. 3 எடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா இந்த மாதிரி குழைய வேகணும். இந்த பவுலில் இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா மாவு மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து 1/2 கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்காங்க. இந்த பொட்டுக்கடலையை நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த பொட்டுக்கடலை பவுடரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கலாங்க. 2 3 4. இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1/2 கப்புக்கு சேர்த்துக்கலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது. இது மட்டுமே போதும் நமக்கு பிசைகிறதுக்கு. தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை பிசைஞ்சிக்கலாங்க. உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சா போதுங்க. 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உப்பெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இதை உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு மாவு ரெடியாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அடுத்தது கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக இதை நம்ம எடுத்துக்கலாங்க கையில். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுட்டு நான் அப்படி தட்டி கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு நம்ம இதை கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம இதை சின்ன சின்னதாக தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்காங்க. ஹீட் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா அப்படி சுற்றி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இந்த உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலை சேர்த்த இந்த கட்லெட்டை நம்ம இது எப்படி சேர்த்துடலாங்க. இது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப கருக்காமல் இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஷெல்லோ ஃப்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நடுவில் ரொம்ப சாஃப்டாகவும் மேலே நல்லா முறுமுறுணும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முதல்ல சேர்த்த அந்த ஆயில் தான், அதுக்கப்புறம் நான் சேர்க்கலை. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாங்க. இதேமாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அருமையான சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.